என்னை கேட்கிறவர்களே, அருமையானவர்களே, ஒன்று கேளுங்கள். ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். பீகார்ல போன வருடத்தில் நாங்கள் எப்பொழுதும் மார்ச் மாதத்தில் 27, 28, 29 3 நாட்கள் விசுவாசிகளை கூட்டி வைத்து தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறது வழக்கம். இந்த வருடத்திலே 12,000 பேர் கூடியிருந்தார்கள். போன வருடத்தில் 9,000 பேர் வந்திருந்தார்கள். 12,000 பேரும் 3 நாள் சாப்பிடாமல் தேவ சமூகத்தில் வெறும் தேசத்திற்காக மாத்திரம் அள வைக்கிற அந்த ஜெபத்தில் போன மார்ச்சில் நான் நடத்திவிட்டு 2வது நாள் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள் வந்தபோது என் பின்னாலே ஒரு சகோதரி ஓடி வந்தாள். நான் சொன்னேன், அம்மா ஜெபமண்ணன் வராதிங்க, பாஸ்டர் இமானுவேல் சொன்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆள் இல்லவா, கொஞ்சம் எனக்கு ஓய்வு வேணும், நீ வந்தீங்கன்னா 9,000 பின்னால் வந்தீங்கன்னா இங்கேன்னுட்டு அவள் கேட்குற மாதிரி இல்லை. நேர என் பெட்ரூமுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. என் மனைவி இருந்தாள். அவள் கேட்டா, அண்ணனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க மாட்டீங்களான்னுட்டு. முக்கியமான விஷயம் தீதி, நான் பேச வந்திருக்கேன். இப்போ நான் சொன்னேன், என்னம்மா முக்கியமான விஷயம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அவளை குறித்து எனக்கு தெரியும். அவளுடைய புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல, கம்பெனியில நடந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். எந்த கம்பெனின்னு அவளுக்கு தெரியாது, ஏன்னா அவளுக்கு படிக்க தெரியாது, எங்க வேலை செய்தான்னு தெரியாது. அதே கம்பெனியில அதே ஊர்க்காரங்க இருந்ததுனால 2 மாசத்துக்கு ஒரு தடவை காசை கொடுத்து விடுவோம், அவ்வளவுதான். அதனால மணி ஆர்டர் வாங்கினதில்லை, பேங்குக்கு போனதில்லை, எந்த கம்பெனியில வேலை செய்தான்னு தெரியாது, கம்பெனியில ஆக்சிடென்ட்ல செத்து போனதும் தெரியாது. யாரோ சொன்னாங்க உங்க கம்பெனில ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க, பாடியும் காட்டல. கவனிங்கள். இப்போ இவளுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை. இவளுக்கு படிப்பு கிடையாது. அறுவடை அறுத்தாதான் இவள் சாப்பிட முடியும். பீகார்ல 16 கட்டு அறுத்தா 1 கட்டு இலவசம். அப்படிப்பட்ட அறுவடையில என்ன செய்வாங்கன்னா, கோதுமை அறுக்கிற காலத்திலையும் நெல் அறுக்கிற காலத்திலையும் இவர்கள் கூலி வேலைக்கு போய் ராத்திரி பகலா அறுத்து வீட்டுக்கு வேண்டிய அரிசியையும் கோதுமையும் ஸ்டாக் பண்ணிடுவாங்க. எல்லாரையும் பார்க்கலாம், நீ இங்க பீகார் ஆட்கள் வேலை செய்வாங்க. இவங்களும் இந்த அறுவடை நேரத்தில் இங்க இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அதான் பேசிக் ஃபுட். மேல கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யறத வச்சுதான் மற்றதை அவங்க கழிக்கணும். இவளுக்கு நிலமும் கிடையாது, இவளுக்கு புருஷனும் கிடையாது, இவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க வேற. அப்படிப்பட்ட நேரத்தில் இவன் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு 3 நாள் வந்திருக்கா. போன அதுக்கு முந்தின கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறா. கன்வென்ஷன்ல 16,000 பேர் இருந்தாங்க. அங்க பவுலுடைய சரித்திரத்தை நாங்க காட்டினோம். அப்படி இருக்கும்போது நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அழிகிற ஜனத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டம் நடத்தினா 15,000 ரூபா போட்டோம்னா 2,000 பேருக்கு சுவிசேஷன் சொல்லிடுறோம். கிராமத்தில் நம்ம அப்படித்தான் சுவிசேஷன் சொல்றோம்ட்டு என்னுடைய பீகார் மக்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது சொன்னேன். 15,000 இருந்தா 2,000 பேருக்கு சுவிசேஷம் முதல் முறையா சொல்லிடலாமா? அவன் 3 நாள் ஒரு சின்ன கூட்டத்தை போட்டு மினி குருசைன்னு சொல்லுவோம், அதை நடத்திடுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. இவன் அதை கேட்டுக்கிட்டே இருந்தவா வீட்டுக்கு போயிருக்கிறா. டிசம்பர் மாசம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கா. ஐயோ என்ன செய்யறதுன்னுட்டு கடைசியில மார்ச் மாசம் நான் போறதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நான் நடத்தணும். என் வாலிப பிள்ளைகளை விட்டுட்டு நான் போக முடியாது, அவங்கள வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஆகிதால நான் ஏன் போக முடியாது, எனக்கு படிக்க தெரியாது. அந்த கூட்டத்துக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறா. நடந்ததை சொல்றேன். மார்ச் மாசம் வந்துச்சு. வீட்டில் இருந்த அரிசி கோதுமை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்ல வித்திருக்கிறா. அதான் அவங்களுக்கு வருஷம் முழுவதும் சாப்பிடுறது. வித்துட்டா 32,000 கிடைச்சிருக்கு. 32,000த்துல ஒரு காசை கூட எடுக்காம நேர எடுத்து கொண்டு வந்து, அண்ணே நான் 2 கூட்டத்தை தாங்க போறேன், 4,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிடலாம்ல. அவ கதை எனக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் வாங்க மாட்டேன். 3 குமரிய வச்சிருக்க கடத்துறதுக்கு, உனக்கு புருஷன் இல்லை, நீ இதை கொடுத்துட்டு என்னடி சாப்பாடுவ? அவ எனக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா, நீங்க தானே விசுவாசத்தை குறித்து பேசுறீங்க, நீங்க சும்மா வரலையா பீகாருக்கு, இப்ப பெரிய ஆள் ஆகலையா, உங்களுக்கு ஆண்டவர் சோறு போட நீங்க போட மாட்டாரா? நீங்க 2,700 பேர் வச்சு சோறு போடுறீங்க, 3,500 பிள்ளைங்களை வச்சு சோறு போடுறீங்க, நான் எனக்கு போட மாட்டாரா? எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு சோறு போட மாட்டாரா? அவ எனக்கு பிரசங்கம். தெரியாம சொல்லிட்டேமா, தெரியாம சொல்லிட்டேன்னு வேற வழி இல்லாம நான் கையில அவ கையை அந்த பக்கம் பிடிச்சிருந்த கவரை, இந்த கவரை நான் பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது
இன்னொரு 2 வாலிபர்கள் ஓடி வராங்க எங்க பெட்ரூமுக்கு. அக்கா உங்களை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு அவன் கத்துறான். ஏன்டா தேடுற? பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு, உங்க புருஷன் செத்ததுக்கு 6 லட்சம் ரூபாய் வந்து கிடக்குதாங்க, வாங்குறதுக்கு ஆளை தேடி இருக்காரு, நீங்க என்ன சரி? ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா அவன் பிள்ளை தானே வளரும். ஆமாம், மிஷினரி அனுப்புறதுக்கு சிலருக்கு ரொம்ப கஷ்டம். நாங்களே இங்கே என்ன பாடுபடுறோம். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனிப்பா. நீ ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்துவதற்கு நீ கிடைக்கிறனா மேலே இருக்கிறவர் கவனிப்பா. நல்ல தலை நல்ல அப்படி கொடுங்க. உன் ஆத்மாவை காக்கிறவர், நீ ஆத்மாவுக்கு என்ன செய்யறதுங்கிறத கவனிப்பா. அதனாலதான் பழைய பாட்டு இப்படி பாடினாங்க, வாழ்நாள் எல்லாம் வீணாளாக சென்று போய் ஐயோ மோசம் போனேன் வீட்ட நன்மை ஆளுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, ஏறி உமதண்டை நீக்கும் போது ரட்சகா ஊதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக செயல்பட்ட ஏராளமான பேர்களை வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்தாலும் இந்த நாளின் குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை இன்றைக்கோ அல்லது நாளை காலையிலேயோ நீங்கள் தியானத்துக்காக செலவழிக்கிற நேரத்தில் தயவு செய்து ஒரு முறை இந்த கதையை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். இது மிகவும் நேர்த்தியான ஒரு சம்பவம். நாம் அறிய வேண்டிய காரியம், நம்மை உள்ந்தி தள்ளுகிற ஒரு சம்பவத்தை ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தை படிக்காதவர்களுக்காக கொஞ்சமும் படித்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சமும் ஆழமாக பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் பசியாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த பசி, தேவையோடு இருக்கிறார்கள். இந்த தேவையோடு இருக்கிற அந்த தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்கள் சிலரை அழைப்பித்து அவர்கள் பார்த்து சொல்கிறான், நாபால் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு ஏராளமான ஆடுகள் இருக்கிறது, அவன் மயிர் கத்திரிக்கிறதற்காக போயிருக்கிறான். ஏனென்றால் ஆடுகளை மயிர் கத்திரித்தால் லட்சக்கணக்கிலே பணம் வரும். இந்த நேரத்தில் அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆகையினாலே நாம் அவர்களுக்கு காவல் வைத்தோம், அவருடைய ஆடுகளை காணாதபடி காத்து கொண்டோம், களவு போக விடவில்லை, அவர்களுக்கு மதிலாக இருந்தோம். அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள், ஒருவரும் உதவி செய்யக்கூடாத இடத்தில் இருந்தார்கள். அவனுடைய மந்தைக்கும் அவனுடைய மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய எல்லா காரியத்திற்கும் நாம் காவலாளிகளை போல, அவன் நம்மை கேட்காத போது, அவன் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளாத போது, அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்காத போது நாம் அவர்களுக்கு இரவும் பகலும் மதிலாக இருந்தோம். ஆகையினால அவன் நம்மை நினைவு கூறுவான், போய் கொஞ்சம் என் வாலிபர்களுக்கு வைப்பதற்கு கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் திராட்சரசத்தையும் கொடும் என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் இந்த நாபாலை குறித்து வேதம் சொல்கிறது,
அவன் பெயர் எப்படியோ அப்படியே பைத்தியமும் உண்டு. ஏன் வேதம் பைத்தியம் என்று சொல்கிறதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும். இப்ப கொஞ்சம் பாருங்க, நாபால் தன்னுடைய சுய ரூபத்தை காண்பிக்கிறான். இவனை வேதம் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறது. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை கத்திரிக்கிறதுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நான் என்னுடையது மீன்னு சொன்னீங்கன்னா வேதம் உங்களை பார்த்து சொல்லுது, பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.